Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. உட்காந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா ஒரு பாட்டு சம்பாதிச்சுட்டு இன்னும் 20 வருஷம் போயிட்டே இருக்கலாம். இது வேண்டாம். ஏன்னா அரசியல்ல இறங்கினா செலவு தான் ஜாஸ்தி. விமர்சனங்கள், அனாவசிய விரோதங்கள் எல்லாம் தான் அதிகமாக வரும். எல்லாம் வரட்டும் பரவாயில்லன்னு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு. ஸ்பீச்சஸ்ல பேசும்போது கரெக்டாக பேசுறது கரெக்டாக தான் பேசுறாரு. அதிகம் பேசுனது இல்லை. ஃபார் அ சேஞ்ச் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகம் பேசாத ஒரு அரசியல்வாதியை பார்ப்போம். பேசி பேசி கெடுத்துருக்கானுங்க இல்லைங்க. மீட்டிங் போட்டு நம்மளை சாவடிச்சிருக்காங்களே சார் 57-60 வருஷமா. போதுமே, இந்த ஆள் செயல் பண்ணட்டுமே. அரசியல் இப்போ வரதுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வரவங்க யார் வேணா வரலாம். ஒன்று, நான் விஜய் பற்றி ஓப்பனாக இருக்கிறது ஒன்று சொல்ல என்னன்னா, கண்டிப்பாக அவர் பணம் பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வரல. இனிமேல் அவர் பணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ மனசில் இருக்கு டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் தான் வந்திருக்கார். நீங்கள் ஒத்துக்கிறீங்களே, நீங்கள் ஆல் டைம் கிரேட் பாலிட்டிஷியன் யார்? காமராஜர். அவர் என்ன பேசினார்? இந்த வேலை இவனுக்கு தான் அப்படின்னு போயிட்டே இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒருத்தர் அவர் யார் வேணாங்கிறார். கம்மி பேசட்டும், பட் செயலில் காட்டும். 50 வயசுல ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறாருன்னா முன்ன பின்ன யோசிக்காம எடுத்துருக்க மாட்டாங்க. நான் விஷ் பண்றது என்னன்னா, இதுல இருந்த மாதிரி அரசியல் லெட் இட் பி தி கோல். பிகின் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் என்னோட இணைஞ்சிருக்கிறவரை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்கணும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் வைதி சார். வணக்கம் சார். வணக்கம். பிகின் வுட்ஸ் நேயர்களுக்கு ஆல்வேஸ் வணக்கம். நிறைய உங்களை சந்திச்சிருக்கேன், மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். இப்போ தான் சமீபத்தில் கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நான் தான் படத்தில் ஹீரோன்ற மாதிரி பேசுகிறேன். ஹீரோவையே பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுற ஒரு டைலாக் இல்லையா சார்? அது அந்த மாதிரி சில சமயம் அமையும். ஃபஸ்ட்டு அதில் என்ன சந்தோஷம்னா, வெங்கட் பிரபு சார் படத்தில் ஆஃப்டர் மாநாடு அநேகமாக நான் இருப்பேன். இப்போ கஸ்டடியில் இது மாதிரி ஒரு முக்கியமான சீனில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன். இது அதை விட ஒரு முக்கியமான சீனில் ஒரு நீங்கள் இருக்கணும் இந்த படத்தில் நான் ஆசைப்பட்டு பண்ணேன். ஏன்னா ப்ராபப்ளி மற்ற ரன்னிங் ரோல்ஸ் இதில் அமையலை. பட் நீங்கள் இருக்கணும் வைஜி சார் மாதிரி. ஹீ லைக்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங். எனக்கு ஐ லைக் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன். மாநாட்டில் நீங்கள் நடிச்சிட்டிங்க. மாநாடும் உங்களுக்கும் தனிப்பட்ட வகையில் பிரிவு இல்லை. இப்போ விஜய் சாரும் அடுத்த கட்டமாக மாநாடு பண்ண போகிறாரு. அவருடைய அரசியல் மூலயமா ஒரு மாநாடு நடக்க போகுது. ஸோ அவருடைய வளர்ச்சியை இப்போ அடுத்த கட்டம் அரசியல் இப்போ வரதுக்கு டெஃபினட்டாக யார் வேணால் வரலாம். நல்லது செய்யணும்னு நினச்சி வரவங்க யார் வேணால் வரலாம். ஒன்று, நான் விஜய் பற்றி ஓப்பனாக இருக்கிறது ஒன்று சொல்ல என்னென்னா, கண்டிப்பாக அவர் பணம் பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வரல. இனிமேல் அவர் பணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஏதோ மனசில் இருக்குது டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் தான் வந்திருக்கார். ஆனால் அட் த சேம் டைம் ஒரு நடிகனாக இன்னும் நிறைய அப்புறம் அவரோட பண்ண முடியாமல் போயிடுமேங்கிறது வருத்தமும் எனக்கு இருக்குது. அவர் ஃபேன்ஸுக்கு இருக்கா மாதிரி எனக்கும் இருக்குது. பிகாஸ் இஸ் அட் இஸ் பீக் நோ. இன்னும் அதிகப்படியாக இன்னும் ஒரு படம் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன இந்த மாதிரி இன்னும் 2-3 படங்கள் அவரோட ஜாலியாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் சீன் ஹிம் அஸ் எ லிட்டில் பாய். எனக்கு ரொம்ப இப்போ பாருங்கள், இப்போ இந்த கோட் பண்ணுற இதே சமயத்தில் அவங்க அப்பா பண்ணுற ஒரு படமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பாவும் பிள்ளையோடு சேர்ந்து ஒரே சமயத்தில் நடிச்சிருக்கேன். நல்ல ரோல், அதுலேயும் நல்ல ரோல் தான். இதுலையாவது கெஸ்ட் ரோல் ஒரு சீன், அதில் பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மாநாடுன்னு இறங்கிட்டார். ஏதோ ஒரு மைண்டில் இருக்கிறத வச்சு தானே ஒருத்தர் பண்ணுறாரு. ஹவ் ஓல்ட் இஸ் ஹி? 50. 50 வயசில் ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறாருன்னா முன்ன பின்ன யோசிக்காமல் எடுத்துருக்க மாட்டார். ரசிகர்களுக்கு வேணால் அது பெரிய ஏமாற்றமாக இருக்கலாம். ஐயோ, ஏன்னா இன்றைக்கெல்லாம் 50 வயசுங்கிறது சினிமாவில் ஹீரோக்கு ரிட்டையர் ஆகிற வயசு இல்லையே. 70 தாண்டி எல்லாம் போயிருக்காங்களே. இன்றைக்கி போயிருக்க, அந்த காலத்துலேயும் போயிருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க அது மாதிரி. பட் அவர்கிட்ட இன்னும் 20 வருஷம் நடிப்பை எதிர்பார்த்துருக்கிற ரசிகர்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்கலாம். பட் அவர் உள்ளுக்கு இல்லை, அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் டெஃபினட்டாக வித் அன் எய்ம் டு டூயிங் சம்திங் பாசிட்டிவ் தான் அவர் இந்த முடிவு எடுத்துருக்க முடியும். இல்லாட்ட தேவையில்லையே. உட்காந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் ஒரு பாட்டு சம்பாதிச்சுட்டு இன்னும் 20 வருஷம் போயிட்டே இருக்கலாமே. இது வேண்டாம். ஏன்னா அரசியலில் இறங்கினா செலவு தான் ஜாஸ்தி. செலவு, விமர்சனங்கள், அனாவசிய விரோதங்கள் எல்லாம் தான் அதிகமாக வரும். எல்லாம் வரட்டும் பரவாயில்லன்னு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்குது. அந்த பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. இன்னும் இங்கே பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அவருடைய நான் விஷ் பண்ணுறது என்னென்னா, இதில் இருந்த மாதிரி அரசியல் லெட் இட் பி தி கோட். அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய பேச்சு திறமையும், அவர் இறங்கி பேசக்கூடிய அது அவருடைய ஸ்கில்ஸும் ரொம்ப. ஸ்பீச்சஸில் பேசும்போது கரெக்டாக பேசுறது கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஆமாம் ஆமாம். அதிகம் பேசுனது இல்லைங்கிறது கரெக்டாக சார். ஃபார் அ சேஞ்ச் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகம் பேசாத ஒரு அரசியல்வாதியை பார்ப்போமே. பேசி பேசி கெடுத்துருக்கானுங்க இல்லைங்க. மீட்டிங் போட்டு நம்மளை சாவடிச்சிருக்காங்களே சார் 57-60 வருஷமாக. போதுமே, இந்த ஆள் செயல் பண்ணட்டுமே.
திருப்பி நான் கேட்கிறேன்னு தமிழை போட்டு குரட்டி செந்தபதி டாத்திரிடே தத்துருட தத்திரிட அந்த தமிழ் போதும் கேட்டாச்சு, அதெல்லாம் வேணாம். காமராஜர் என்ன பேசினார் நீங்கள் ஒத்துக்கிறீங்களே, நீங்கள் ஆல் டைம் கிரேட் பாலிட்டிஷியன் யார்? காமராஜர். அவர் என்ன பேசினார்? இந்த வேலை இவனுக்கு தான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒருத்தமே அவர் யாரும் வாடாங்கிறா, கம்மி பேசட்டும் பட் செயலில் காட்டணும், ரொம்ப ஈஸியாக காமாக இருக்கும். வெரி நைஸ். ஸோ அப்படி மாட்டினது தான் இந்த ரோல். விஜய் சாரோட இணைஞ்சு நடிக்கிறதுல இது 3வது படம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவன் பைரவால இணைஞ்சிங்க. விஜய் சாரோட நான் இணைஞ்சு நடிச்சேன்னு சேர்ந்து நடிக்கல, பட் நான் நடித்த படத்தில் ஒரு சைல்ட் ஸ்டாராக நடிச்சிருக்கேன். ஓகே. ரொம்ப வருஷம் முன்னாடி வெற்றிங்கிற படத்தில். இப்படி நீங்கள் அவருடைய பயணத்தில் இருந்திருக்கீங்க. ஸோ இத்தனை வருஷமா பெருசாக இருந்திருக்கேன்னு சொல்ல முடியாது, பட் அவரோட பீக்கில் ஒரு 3 படத்தை சேர்ந்து பண்ணது சந்தோஷம். அதுவும் அவரோட வளர்ச்சியை கண் முன்னாடி பார்த்தவன் நான் அந்த காலகட்டத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க அப்பாவுக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட். ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன் அவருக்கு. அப்போல்லாம் ஸ்கூல் கோயிங் சைல்டாக பார்த்துருக்கேன் விஜய். இப்போ செட்டில் பார்க்கும்போது எனக்கு அவருடைய ஸ்டேச்சர் இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. மீன் யூனோ ஹவு பாப்புலர் சொல்லவே வேணாம். பட் நான் பார்த்த அதே ஸ்கூல் சைல்டு தான் இன்றைக்கி பார்க்குறேன். அவர் பழகிற விதம், அந்த சைலன்ஸு, ஜாஸ்தி பேசுறது இல்லை. வந்தால் செட்டில் அவர் ஒர்க் உண்டு, அவர் உண்டுன்றிருக்காரு. அதுக்காக வந்து உம்முன்னு ஓரமாக இருக்கிறது இல்லை. நம்ம போய் பேசினா ஜாலியாக பேசுவார். அனாவசிய பேச்சு கடை இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்பவும் அப்படி தான் இருந்தார், இப்போ அப்படி தான் இருக்கார் அவர். ஏன்னா நீங்கள் ஜென்ரேஷன் கடந்து வந்த ஒரு ஆக்டர். ஸோ எல்லா ஜென்ரேஷன்லையும் அவருடைய க்ரோத்தையும் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்ததுலேயே நம்ம அப்பா கூப்பிட்டு படம் காமிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் வளர்ந்தது இப்படிங்கிறதுக்குள்ள அப்படி அங்கே போயிட்டார். அதான் அதுவும் இந்த படம் கோட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது சார். ப்ளீஸ் காரணம் என்னென்னா, நான் வெங்கட் பிரபு எல்லாருக்கிட்டே ஃபுல்லாக கதையை சொல்லிட மாட்டார். பட் நான் பண்ண சீன் எப்படி இருந்ததுன்னா, இது ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பை பிக்சர், ஆக்ஷன் ஓரியன்ட் இன்டெலிஜென்ட் ஸ்பை பிக்சர் வித் நைஸ் எமோஷன்ஸ். அதில் டபுள் ரோல் வேறு. ஆமாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வித் வெங்கட் பிரபுஸ் ஃபிலிம்ஸ்னால் ஸ்டோரி லைன் லாஜிக்கோடு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு கிளாஸியாக இருக்கும். ஆமாம், அந்த கிளாஸ் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஓடிடியில் சில இங்கிலீஷ் பிக்சர்ஸ் பார்த்து அப்படியே ஒரு கிளாஸ் இருக்கும் பாருங்கள். டேனியல் கிரெய்க், ராஜர் மூர் பண்ணுற படங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அந்த கோட் சூட்டில் அவர் வரதா அந்த ஸ்டைல் இருக்குது இதில். அண்ட் உங்ககிட்ட பேசுகிற அந்த விஜயுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான விஜய். அதுதான் தான் எனக்கு லிங்க் அவரோட தான் வரும். அந்த சீனில் அவர் வருவார், பட் எனக்கு அவரோட லிங்க் இருக்காது. அது என்னென்னா, வெங்கட் பிரபு சார் என்னை கூப்பிட்டு சொன்னேன், சார் ஒரு சீன் தான். அப்புறம் லுக் ஆஃப்டர் மாநாடு வெங்கட் பிரபு படம்னா வைஜி மகேந்திரா இருக்கணுன்றது என்னுடைய ஃபீலிங். அது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது சார், நம்ம பண்ணுறேன்னு. அது ஏன் அவர் சொன்னார்னா, அந்த டீம், அவங்க அந்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னுவாங்களே அந்த டீம், அது வந்து யாராருன்னா ஸ்டார்டிங் வித் விஜய், அப்புறம் பிரசாந்த், அவரும் கொடி கட்டி பிறந்த ஹீரோ, பிரபுதேவா இன்னும் கொடி கட்டி பண்ணிட்டு ஹீரோ, அண்ட் அஜ்மல் அவரும் வெல் நோன் ஹீரோ. ஸோ எனக்கு எல்லாருமே எனக்கு அவங்க வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த 4 பேருக்கு லீடர், யுவர் கைடிங் தெம்னு வந்தால் மக்கள் ஒத்துக்குவாங்க சார் அப்படின்னு தான் என்னை போட்டார் அந்த ரோல். ஸோ அந்த ஸ்குவாடில் இருக்கக்கூடிய டைலாக் கொஞ்சம் உங்கள் வாயிலிருந்து கேட்கணும். வயசாக இருந்தாலும் அதோடைய சண்டை போடுற விதம் மாறவே மாறாது. அ லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். நான் அன்றைக்கே நான் தமாஷா சொன்னேன் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் கிட்டலாம், யோ நீங்கள் படம் முழுக்க நடிச்சிருக்கீங்க, கிளாப்ஸ் வாங்க போகிறது நான் தான் யார். ஏன்னா அந்த ஒரு டைலாக் தான் இப்போ அது வந்து கிரக்ஸ் ஆஃப் தி, அதுலேருந்து லீட் டு கிளைமேக்ஸ் வருதுங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக். ப்ராபப்ளி அதனால தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இவர் சொன்னால் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வெங்கட் பிரபு அழகாக, வெங்கட் பிரபு கேஸ்டிங் எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்கும். டிஏஜிங் லுக்கு வந்து ரொம்பவே பேசப்பட்டது. விஜய் சாரை வந்து கொஞ்சம் யங்கர் வெர்ஷனாக டிஏஜிங் பண்ணி அதுக்கான ஒர்க் அது ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபுல் பிக்சரோட ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, அவர் நமக்கு வந்து எந்த தேவையோ அவர் தான் சொல்லுவார். இட் டசன்ட் லெட் கோ, கையில் அப்படி வச்சுருக்காரு சப்ஜெக்ட். அவர் மாநாடே அந்த லூப் மேட்டர்லாம் நான் சீன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது என்னடா இது இன்ஸ்பெக்ஷன், ஓஹோ இப்படியாது அப்படிங்கிறது. ஸோ இது டெஃபினட்டாக இது எப்படி இருக்குன்னா, ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்ஷன் பேக் மூவி, விஜய் ஃபேன்ஸை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மூவியாக தான் இருக்கும். அதில் எமோஷன்ஸும் பேக்ரவுண்டில் இருக்குது. அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் அதை வச்சுருக்காங்க. அதில் அந்த டிஏஜிங் லுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டதே சார். அந்த டிஏஜிங் வந்து இன்னும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு பேசப்பட்டது. நீங்கள் ஒரு ஷாட் தானே வந்தது அதில்? அதில் 2-3 ஷாட்ஸ் நாங்கள் பார்த்தோம். நான் எனக்கு வந்து தப்பாக படல, பிகாஸ் எனக்கு அந்த டிஏஜிங்கை பார்க்கும்போது பழைய விஜய், நான் எஸ்.ஏ. சந்திரசேகர் பீரியடில் பார்த்த விஜய் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ எனக்கு அது கரெக்டாக தான் பட்டுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன்ல. இங்கே இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர் 30 வருஷம் முன்னாடி விஜய் பார்த்துருக்காங்க?
இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், ஸ்கூல் கோயிங் பாயாகவே பார்த்துருக்கேன். அந்த இன்னசென்ட் லுக் அதில் நான் கேட்டேன். இன்ஃபேக்ட் சார் நான் பார்த்த பழைய விஜய் லுக் இருந்தது அதுலன்னு கேட்டேன். அதுதான் கேட்கவே வேணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து என்னோட வரல, நான் ட்ரெய்லரில் பார்த்து தான் நான் இது பண்ணேன். ட்ரெய்லரில் பார்க்குற ஒரு மூமெண்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக டிஏஜிங் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச எல்லாமே பெட்டராக இருந்தது. ராமாயணமே இன்னும் கதை பெட்டராக இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு போயிட்டு இருந்தா ஏன் ராமர் முதலையே போய் ராவணனை கூட்டின்னு வந்திருக்கலாமேன்னு கதை ஒருத்த கேட்க ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது சார். எல்லாமே எனி திங் தேர் இஸ் எ பெட்டர்மெண்ட். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. ஒன் வேர்டில் ஸ்கோர் பண்ணுறது ஒய்ஜி சாருக்கு புதுசு இல்லை. எல்லா இடத்துலையும் ஒன் வேர்டில் அடே கம்மியாக போனே போடலாம். அண்ட் அதுதான் அங்கே தான் வெங்கட் பிரபுவோட புட்சாலித்தனம்னு சொல்லும். எதனை யார் சொன்னால் அது கேட்கப்படும்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னை கொண்டு போய் இதில் அவரோட 2 ஃபைட்டு போட வச்சுருந்தா எடுபட்டுருக்குமா? எடுபட்டுருக்காது. ஆனால் அவர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிற டைலாகு நிஜமாகவே ஒரு சீனியர். இப்போ எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து விஜய் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேங்கிறது தெரியும், எஸ்.ஏ. சந்திரசேகர் படம் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். ஸோ அதனால் அவருக்கு தெரியும் இந்த வாய் மூலமாக அந்த டைலாக் வந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கோட்டுன்னு ஒன்று இருக்குது, உங்களை வந்து கூப்பிட்றோம். அண்ட் மோரோவர் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது சென்னை இந்தியா மாதிரி தெரியல, அது அப்ராடில் அது ஷூட் பண்ணப்பட்டதா சார்? இல்லை இங்கே நடக்கிறது. இங்கே நடக்கிறது தான் இந்த பீஸ் இங்கே நடக்கிறது தான் ஒரு முக்கியமான கட்டத்தில். ஓகே, அவங்க எல்லோரும் 4 பேர் ஒன்றா சேர்ந்து வராங்கன்றது அதை சொல்லக்கூடாது. அதான் முக்கியமான கட்டத்தில் நடக்கும். அப்போது இந்த டீமை திருப்பி ரீவேம்ப் பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்றார் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து தான். அதுக்கப்புறம் இட் வில் பி எ திங் ஆக்ஷன் பேக்ட் ஃபுல்லாக. ஏன்னா அந்த டிஏஜிங் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டது, நெட்டில் சோஷியல் மீடியாவில் டிஏஜிங்கை வச்சு நிறைய பேர் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் நேரில் பார்த்து நான் தான் சொல்லுங்கள், ராமாயணத்தையே விமர்சனம் பண்ணுறவருக்கா செய்தியை விட்டுருங்க, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. அவங்க எஃபர்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. மொத்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இவருடைய க்ரோத் எல்லாமே ஒரு பக்கம் பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் பற்றி பேசிட்டோம், நம்ம மோகன் சார் பற்றி பேசலாம் எப்படி? ஏன்னா அந்த அவரோட சீன்ஸை பற்றி எனக்கு இது தெரியாது. பட் அவர் இதில் இருக்கிற பாட்டு அப்புறம் எல்லாம் சார் ஒரு ஸ்பீரிட்டில் வந்து நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் மோகன் போஸ்டர் தானே. அவரோடய நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், அவருக்கு ஃப்ரெண்டாகவே நிறைய படம்லாம் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஹராலியே நான் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுத்தது. பட்டு எல்லாம் கேப்பபிள் ஆக்டர்ஸ். எனக்கு அதுதான் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்போது இந்த செட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சே கேட்குறேன், விஜய் சார்கிட்ட நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள் இன்னும் மாறவே இல்லை அப்படின்றது விஷயம். அதான் அவரோட சைலன்ஸ் பட் இன்டென்சிட்டி. பேச வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் பேசுகிறார், அனாவசியமாக பேசுகிறது இல்லைங்கிறது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப. அப்போவும் நான் பார்த்தது, நான் இந்த தலைவா பண்ணும்போதும் பார்த்தேன், அப்புறம் இன்னொரு படம் என்னது இந்த பைரவா, அதுலேயும் பார்த்தேன். ஜாலியாக பேசுவார், இது வெரி இது. அண்ட் அடுத்தவனை அப்ரிஷியேட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் தட். ஸோ அதெல்லாம் நான் எம் சீயிங் இந்த யங்ஸ்டர்ஸ். அந்த ஓப்பன்னஸ் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சிம்புவாக இருந்தாலும் சரி, ஈவன் விஜயாக இருந்தாலும் சரி, தேவால் அந்த ஃபீலிங்ஸ், அந்த தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுலாம் கிடையாது. எனக்கு என்றைக்குமே அது வந்தது கிடையாது சார். ரஜினியோட பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்தது கிடையாது. கமலோட பண்ண படங்களே அது மாதிரி ஃபீல் வந்தது கிடையாது. கார்த்திக்கோட, பிரபுவோட எல்லாரோடும் பண்ணியாச்சு. நான் இன்ஃபேக்ட் நடிக்காத ஒரே ஒரு ஹீரோ வந்து அது ஒரு பெரிய வருத்தம் உள்ளே இருக்குது எனக்கு. அவருக்கு இதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு புரியும், அஜித்தோடு இன்னும் நடிச்சதில்லை. ஆனால் இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். பட் இன்னும் அவரோடு நடித்ததில்லை. அந்த காலத்தில் நான் சிவாஜி சாரோட பண்ணும்போது அவர் கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. இல்லாட்டா பரீட்சைக்கு நேரமாச்சு மாதிரி படம்லாம் வெளில வராதில்ல. ஸோ அதெல்லாம் கிளி ஆண்டவன் எனக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு பவர் கொடுத்துருக்கான். நம்ம நடிக்கும்போது சக நடிகர்கள் ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க நம்ம கூட. ஸோ நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த லைன். சாலி நீங்கள் பாருங்கள், நானும் உங்களோட வரேன், தியேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். அந்த லைன் அந்த என்ன கைத்தட்டல் வரப்போகுதுங்கிறத நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ வெயிட்டிங் சார், ஷுட் பி இம்பார்ட்டன்ட். வி ஆல் ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் ஜாலியாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom.